அடுத்த நிகழ்ச்சி ஒரு சிறப்புரை. அந்த சிறப்புரையை ஆற்றுவதற்காக பேராசிரியர் கருணா சேகர் ஐயா ப்ரொஃபசர் பேராசிரியர் கருணா சேகர் அவர் வந்திருக்கின்றார்கள். அவரை அறிமுகப்படுத்துவதற்காக தமிழ்ச்சங்க இலக்கிய பூங்கா சார்பில் நீலகண்டன் ஐயாவை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பேராசிரியர் கருணா சேகர் அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புறநானூறு காட்டும் வழிகாட்டல். நன்றி. திரு நீலகண்டன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திரு ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பல நாடுகளில் இணைந்திருக்கிறீர்கள். நாம் எங்கு சென்றாலும் தமிழை விட்டுவிடாமல் மன அமைதிக்கான ஒரு லட்சியத்தை நோக்கமாக கொண்டு இந்த அமைப்பு சிறப்பாக PSSM தமிழீழம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அத்தனை பேரையும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு புறநானூறு காட்டும் வாழ்வியல் என்ற தலைப்பில் ஒரு உரையாற்ற வந்திருக்கிறார் ஐயா முனைவர் பேராசிரியர் கருணாசேகர் அவர்கள். திரு கருணாசேகர் அவர்களை பற்றி சில விடயங்களை நான் சொல்லியாக வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தமிழ் கல்லூரியில் ஒன்றுதான் தருமபுரம் ஆதீனம் தமிழ் கல்லூரி, தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி. அந்த கல்லூரியுடைய பேராசிரியராக இருந்தவர். குறிப்பாக தமிழ் உயராய்வுத்துறையினுடைய தலைவராக இருந்தவர். MPhil PhD பண்ற அந்த இருந்தவர். சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்டவர்கள் இவருடைய வழிகாட்டுதலுக்கு MPhil பண்ணியிருக்கிறார்கள், இளமுனைவர் பட்டம் பண்ணியிருக்கிறார்கள். அதே மாதிரி 20க்கும் மேற்பட்டவர்கள் முனைவர் பட்டம் இவருடைய வழிகாட்டுதல் செய்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர். சைவ சித்தாந்தத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதுக்காக இன்றும் பல வகுப்புகளை எடுத்துக்கொண்டும், ஓய்வு பெற்ற பிறகும் கூட வகுப்புகளை எடுத்துக்கொண்டும் நிரம்ப சொற்பொழிவுகளை, சைவ சித்தாந்தம் தொடர்பான சொற்பொழிவுகளை ஆற்றிக் கொண்டும் இருக்கிறார் திரு கருணாசேகர் அவர்கள். அவர் பெயர் சேகர், அவருடைய தந்தையார் பெயர் கருணாநிதி. எனவே அவர் கருணாசேகர் என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறார். முனைவர் பட்டம் பெற்றவர். இவர் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பதை விட பல பேர் முனைவர் பட்டம் பெறுவதற்கு இவர் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த விடயம். சற்றேறக்குறைய 8 நூல்கள் எழுதியிருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட கருத்தரங்கில் பங்கேற்று உரைகள் வழங்கியிருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், அதாவது மொழியியல் ஆய்வு, இலக்கிய ஆய்வு, சைவ சித்தாந்தம் இது தொடர்பான கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார். அவருடைய 8 நூல்களும் தமிழ் இலக்கிய ஆய்வு நூல்களாகும். இன்னும் 2 நூல்கள் அச்சிலே தயாராகி கொண்டிருக்கிறது. நல்ல கவிஞர், சிறந்த சொற்பொழிவாளர். தமிழ் இலக்கியத்திலே, அதிலும் சைவ இலக்கியத்திலே நன்கு தோய்ந்த புலமை பெற்றவர், ஆழ்ந்த புலமை பெற்றவர். சங்க இலக்கியத்தில் நன்கு புலமை பெற்றவர். எனவே இன்றைக்கு அவர் வந்து நம்முடைய தமிழுடைய தொன்ம மரபு என்று சொல்லக்கூடிய அதை பற்றியெல்லாம் பேச இருக்கிறார். புறநானூறு இலக்கியம், சங்க இலக்கியத்தில் புறநானூறு இலக்கியம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை, வாழ்வியலை சித்தரித்திருக்கிறது, எப்படி நாம் வாழ்ந்திருக்கிறோம், அது மட்டுமல்ல இப்போது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே அது இணைந்தும் பிரிந்தும் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பேச ஒரு சிறப்பான உரை வழங்க வருகை தர இருக்கின்றார் ஐயா முனைவர் கருணாசேகர் அவர்கள். தமிழறி வானொலியிலே கவிதைகள் வழங்க நல்ல கவிஞர், எழுத்தாளர், சொற்பொழிவாளர், இப்படி பன்முக தன்மை கொண்டவர். அவருடைய உரையை கேட்பதற்கு நானும் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். வாருங்கள் ஐயா. என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ,
சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முகம் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. உலகெங்கும் நிறைந்திருக்கும் அன்பான தமிழ் உறவுகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கம். ஸ்ரீகாந்த் ராஜா ஐயா அவர்களுக்கு என் இனிய வணக்கம். உலக அமைதி நல்லிணக்குழு சான்றோருக்கு இனிய வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் பேரன்பிற்குரிய தமிழ் சான்றோர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என் இனிய பணிவார்ந்த வணக்கம். புறநாறு காட்டும் வாழ்வியல் எனும் தலைப்பிலே உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு என் இனிய நன்றி. தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அதற்கொரு குணமுண்டு என்பார் நாமக்கல் கவிஞர். செந்தமிழ் நாடனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எம் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது பூச்சினிலே என்பான் மகாகவி பாரதி. தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பேசுவான் புரட்சி கவி பாரதிதாசன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலை பேசும். இத்தகு பழமையும் பெருமையும் மிக்க உயர்தொலி செம்மொழியாக விளங்குவதுதான் தமிழ் மொழி. உலகில் காணப்பெறும் 6000 மொழிகளில் 6 மொழிகள்தான் செம்மொழி. அதிலே இன்றளவும் எழுத்து மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் இலக்கிய இலக்கண வளத்தோடு திகழ்வதும் பல மொழிகளுக்கு தாயாக விளங்குவதும் நம் தமிழொலி என்ற பெருமை நமக்கு உண்டு. என்று பிறந்தவள் என்று உணர முடியாத மொழிக்கு சிறப்பு சேர்ப்பது என்பன சங்க இலக்கியங்கள். 8 தொகை 10 பாட்டு என்கிற சங்க இலக்கியங்களுள் 8 தொகை நூல்களுள் ஒன்றாக புறம் பற்றிய நூலாக அமைவதுதான் புறநானூறு. அகவல் என்கிற பாவகையில் அமைந்த 157 புலவர்களால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்ட ஒரு தொகை நூல் புறநானூறு. இந்த புறநானூறு தமிழர் நாகரிகத்தின் வரலாற்று பெட்டகம் என்றும் தமிழர் வாழ்வியலை விளக்கும் பண்பாட்டு கருவூலம் என்றும் குறிப்பிடலாம். தமிழ் தேசிய இனத்தின் அற்புத அடையாளமாக திகழ்கிறது புறநானூறு. தமிழரின் தனித்தன்மை மிக்க வீரத்தையும் ஈரத்தையும் விளக்கும் ஈடற்ற இலக்கியம் புறநானூறு. எப்படி வாழ வேண்டும் என்று உலகுக்கு உரைக்கும் வாழ்வியல் இலக்கணம் புறநானூறு. ஆட்சிமை நெறியை காட்டும் ஆளுமை இலக்கியம் புறநானூறு. ஒப்பில்லாத சமுதாயத்தை உருவாக்கும் லட்சிய புலவர்களின் புதுமை சிந்தனைகளின் புகலிடமாக திகழ்கிறது புறநானூறு. தன்மானம் தவறு கண்ட போது பொங்கி எழுவது, அஞ்சாமல் அரசனுக்கு அறிவுறுத்துவது என அப்பழுக்கில்லாத ஆற்றல் மிகு புலவர்களின் அறச்சிந்தனைகளின் கொள்ளிடமாக புறநானூறு திகழ்கிறது. மொத்தத்தில் தமிழரது வாழ்வியலின் பொக்கிஷம் புறநானூறு என்றால் மிக இல்லை. ஒரு பாசைக்குரிய இலக்கியம் என்பது அந்த பாசை வழங்கும் நிலத்தின் நுவல் பொருளை உள்ளவாறே புனைந்து உரைப்பது. அதற்கு ஏற்க இருக்கிற அருமையான நூல் புறநானூறு. சிறந்த சான்று புறநானூறு என்பார் திரு டி. செங்கல்வராய முதலியார். ஒரு மொழியின் வாயிலாக வாழ்க்கை முறையினை எடுத்து காட்டுவதே இலக்கியம் என்பார் ஹட்சன். அதற்கு ஏற்றவாறு இந்த பிரின்சிபல் ஆஃப் சின்சியரிட்டி என்று சொல்வது போல அதற்கு ஏற்றார் போல புறநானூறு அமைந்திருப்பதுதான் பாராட்டுக்குரியது, வியப்புக்குரியது. தமிழரின் வீரத்தின் வித்தாக, லட்சிய மாந்தரின் வாழ்க்கை பதிவேடாக, தமிழரின் பொற்கால வாழ்வின் காவியமாக திகழ்கிறது புறநானூறு. புறநானூரின் உள்ளே புகுந்து விரிவாக நாம் பாடல்களை பார்ப்போம். ஒரு நாடு நல்ல நாடாக அமைவதற்கு வளம் காரணமா உளம் காரணமா என்ற கேள்விக்கு ஔவையிடம் சென்றால் அவர் ஒரு அருமையான பதிலை சொல்கிறார். எவ்வழி ஆடவர் நல்லவர் அவ்வழி வாழிய நிலைனே என்கிறார். எனவே ஒரு நல்ல உள்ளம்தான் ஒரு நாட்டினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. நிலத்தின் மேல் குறையில்லை. ஒரு நிலம் நல்ல நிலம் கெட்ட நிலம் என்பது நிலத்தினால் வருவதில்லை. அங்கு வாழும் மக்களினுடைய பண்பாடால் தான் அது நன்னிலம் தீநிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சில நாடுகள் போருக்காக அல்லது அழிவை நோக்கியே தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன.
ஒரு சில நாடுகள் அங்கு வாழ்கும் சிறுபான்மை மக்களை அழிப்பதையே குறியாக கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் அந்த நிலத்தின் தன்மையை அங்கு வாழும் மக்களின் பண்பாட்டால் அறிய முடிகிறது. எனவே மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று வள்ளுவன் பேசுவான். எல்லோரும் இன்புற்றிருப்பதை அல்லாமல் வேறொன்று அறியேன் என்பது போல எண்ணம் தூய்மையாக இருந்தால் அந்த நிலமும் அற்புதமான நிலமாக அமையும் என்கிற சிந்தனை அவையின் வெளிவருகிறது. எத்தனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய புலவர்கள் எத்தகைய அற்புதமான சிந்தனைக்கு உரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புறநாற்று மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகம் எவ்வளவு தீமை இருந்தும் ஆனால் இன்று வரை வாழுகிறதே என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுகிறது. இதற்கு புறநானூற்றில் சென்றால் அருமையான பதில் கிடைக்கிறது. கடவுள் மாய்ந்த பெருவழுதி என்கிற புறவன் இந்த உலகம் இன்னும் இருக்கிறதே என்பதற்கு என்ன காரணம் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறான். ஒரு அருமையான பாடல், நீங்கள் எல்லாம் கேட்ட பாடல்தான். உண்டாளம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இடிது என தமிழில் உண்டலும் இலரே, முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர், பழியினின் உலகுடன் பெரினும் கொள்ளலர், அயர்வு இலர் தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மைதானே என்ற அருமையான பாடல் ஒரு உண்மையை சொல்லுகிறது. என்ன உண்மை? இந்த உலகம் எதனாலே வாழ்கிறது என்றால், இந்திரருடைய அமிர்தம் கிடைப்பதாக இருந்தாலும் அதனை தனியே உண்ண மாட்டார்கள். பகுத்து எல்லோருக்கும் கொடுத்து வாழ்கிற அற்புதமான இனம்தான் தமிழ் இனம். அது மட்டுமல்ல, புகழெனின் உயிரும் கொடுப்பர், பழியினும் உலகே பரிசாக வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டுமல்ல, தமக்கென முயலாமல் பிறர்க்கென வாழ்கிற பேருள்ளம் படைத்தவர்களாக தமிழர்கள் அமைந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பாடல் மிக அருமையாக சுட்டுகிறது. தன்னையே இந்த உலகுக்கு அர்ப்பணித்த தலைவர்கள், தியாகிகள், தொழிலாளிகள், போராளிகள் என்பதனால்தானே இந்த உலகம் இன்னமும் வாழ்க்கைக்குரிய நிலமாக, பெருமைக்குரிய நிலமாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் வழங்கிய வாழ்வியல் கருத்தியலை உயிராக போற்ற வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பெரியோர் சொல் அமுதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு உயர்ந்தோர் நெறிகளை ஏற்பதிலே தயக்கம் நிலவுகிறதை நாம் காண முடிகிறது. நன்னெறிகளை, நல்ல ஒழுக்க உணர்வுகளை நாம் பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அதை மிக அருமையாக புறநானூற்று செய்தி ஒன்று சொல்கிறது. நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டார்க்கு உய்தி இல்லை அறம்பாடிற்றை என்று ஆலத்தூர் கிளார் பாடுகிறார். எனவே எது வேண்டுமானாலும், எந்த தவறை வேண்டும், எந்த செயலை வேண்டுமானாலும் செய்யலாம். பசுவின் கம்பை கூட அறுக்கலாம். ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறப்பது என்பது இருக்கிறதே, அதற்கு உய்தி இல்லை என்கிறார் ஆலத்தூர் கிளார். அதனால்தான் நன்றி மறப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை வள்ளுவனும், என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு என்று பேசுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைய முதியோர் இல்லங்களினுடைய பெருக்கம் நன்றி மறந்த உணர்வினால் ஏற்படுகிற ஒன்றுதானே. எனவே எந்த நிலையிலும் தமிழர்கள் மிகுந்த நன்றி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைய வரை நாம் காண முடிகிறது. புறநானூற்றினுடைய அந்த பண்பாட்டு விழுமியங்கள் இன்று வரை தமிழரிடம் மிகச்சிறந்து இருப்பதை நாம் அறிகிறோம். இது மட்டுமல்ல, தமிழரினுடைய மரம் அல்லது வீரம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை புறநானூறு பறக்க சொல்லுகிறது. தமிழன் என்றாலே வீரம்தானே. வீரத்தின் விளைநிலம் தமிழ் மண் என்பதை நாம் மறுக்க முடியுமா? மிக அருமையாக பாரதிதாசன் சொல்லுவார், மூவேந்தர் முறை செய்தது தமிழ்நாடு, தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது தமிழ்நாடு என்று சொல்லுவதை பார்க்கிறோம். வீரத்தின் வெற்றியால் பரணி பாடியவர்கள் தமிழர்கள் அல்லவா? இமய முதல் குமரி வரை தமிழரின் வாழ் உரிமையாகவும் நில உரிமையாகவும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். வீரத்தால் விழுப்புண் பெறுவதும் வீர மரணம் அடைவதுமே புகழ் என்பதாக அந்த வீரர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை புறநானூற்றிலே காண முடிகிறது. குழந்தை இறந்தாலும் இறந்தே பிறந்தாலும் வாளால் வெட்டி விழுப்புண்பட்ட பிறகே புதைக்கும் வழக்கம் தமிழர்களிடையே இருந்ததை புறநானூறு மிக அற்புதமாக சொல்லுகிறது. குளவி இறப்பினும்
உண்டடி பிறப்பினும் ஆளன்று வாளின் தப்பார் தாம் இறந்துண்ணும் அளவை ஈன்பரோ இவ்வுலகத்தாரே. எனவே தமிழர்கள் மிகுந்த வீரம் படைத்தவர்கள். அத்தகைய வீரம் படைத்த மரபிலே வந்த நான் தோற்று போய் சிறையிலே இருந்து தண்ணீர் கேட்டபோது அவமானப்படுத்தி எனக்கு தண்ணீர் தந்தீர்களானால் அந்த தண்ணீரை குடிப்பதை விட என் உயிரை விடுவேன் என்று சொல்லி கணைக்கால் இருமுறை தன் உயிரை விட்ட செய்தியை நாம் புறநானூற்றிலே காண முடிகிறது. தமிழர்களுக்கு வானமும் வீரமும் இரு கண்களாக இருந்திருக்கிறது என்பதை புறநானூற்றின் வழி நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் மாங்குடி மருதனார் என்கிற புலவர் புறநானூற்றிலே 335வது பாடலிலே களிறு எரிந்து வீழ்ந்தன கல்லே பரவி நல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே என்கிறார். இந்த பாடலுக்கு பொருள், நாங்கள் வணங்குவது வீரம் பரணப்பட்ட வீரனின் நடுகள்தான், நெல்லுகுத்து வழிபடும் கடவுள் அவன் மட்டும்தான் என்கிறார். எனவே வீரத்தில் சிறந்தவர்களை தெய்வமாக போற்றி வழிபடுகிற வழக்கத்தை நாம் புறநானூற்றிலே காண முடிகிறது. ஏனென்றால் அந்த நாட்டை காப்பாற்றுபவன், அந்த ஊரை காப்பாற்றுபவன், அந்த மக்களை காப்பாற்றுவன் என்பதனால் அவன் தெய்வமாக போற்றப் பெறுகிறான் என்பதை புறநானூற்றிலே நாம் தெளிவாக உணர முடிகிறது. மேலும் நான் வெற்றி கொள்ளாவிடில் கொடியன் கோவேந்தன் எனவும் கல்வியருடைய மாங்குடி மருதனார் போன்றோர் பாடாது ஒழிக என்று பாண்டியன் நெடுஞ்செழியனது கூற்று எந்த அளவுக்கு புலவரின் பாடலை விரும்பியிருக்கிறான் என்பதும் வெற்றியே தனது வாழ்க்கை நோக்கமாக கொண்டிருந்தான் என்பதும் காண முடிகிறது. போர் வெற்றியே தன்னுடைய புகழாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காணலாம். விழுப்புண்பட்டதால் உன் உடல் அழகா இல்லை, ஆனால் உன் வெற்றி அழகாயிருக்கிறது என திருமுடிக்காரியை பார்த்து மதுரை குமணனார் புகழ்கிறார். ஆனால்தான் மன்னனை அவர்கள் எப்படி போற்றினார்கள் என்றால், நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று, நெல்லும் உயிரல்ல நீரும் உயிரல்ல எங்களுக்கு இறைவன்தான் உயிர் என்று வாழ்ந்திருக்கிறார்கள் என அந்த நம்பிக்கையை மக்களிடத்திலே, அந்த நம்பிக்கையை மன்னன் விதைத்திருக்கிறான் அவனுடைய ஆட்சி சிறப்பினாலே என்பதை நாம் எண்ண முடிகிறது. மக்கள் வாழ்வியல் எப்படி இருந்திருக்கிறது? இப்போதெல்லாம் சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், சுயநலம் பெருகி இருக்கிறது. பிறநலம் பார்க்காத பேராசை இன்று எல்லோரு நெஞ்சங்களிலும் பெருகி இருப்பதை நாம் காணப்படுகிறது. பிறருக்காக வாழுகிற அந்த தெய்வீக வாழ்க்கையை சங்ககால மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புறநானூற்று வழி அறிய முடிகிறது. நன்மை செய்யவிட்டாலும் ஒரு காலம் தீமை செய்யாத உயர்ந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புறநானூறு வெளிப்படுத்துகிறது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமே, அதுதான் எல்லோரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியும் அதுவே என்று 195வது பாடல் சொல்கிறது. அதனால்தான் வள்ளுவர் சொல்வார், அறம்போல் கூர்மையுறும் மரம்போல் மக்கட்பண்பில்லாதார் அறிவினானாவது உண்டு பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று பேசுவதெல்லாம் பார்க்கிறோம். பிறருக்காக வாழுகிற வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கை அல்லவா, அது தெய்வீக வாழ்க்கை அல்லவா? அதனால்தான் மகாகவி பாரதி சொல்வான், பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போராதவன் புண்ணியவான் என்று பேசுவான். எனவே அதனை புறநானூற்று புலவர்கள் மிக அற்புதமாக, நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு காலம் தீமை செய்யாதே, அதுதான் நல்லாற்றுப்படும் நெறி என்று பேசுவதை நாம் காண முடிகிறது. ஆனால் புறநானூற்றிலே மிகப்பெரிய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ஒரே ஒரு பாட்டு எழுதியவன் அந்த ஒரு பாட்டிலே இன்று வரை வாழ்கிறான். அப்படி ஒரு அருமையான சிந்தனையை ஒரு பாட்டிலே அமைத்து தந்து பெரும்புகழ் பெற்ற ஒரு கவிஞன் தான் கணியன் பூங்குன்றன் என்பவன். இந்த பாடல் ஐநா வரை சென்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த பாடலுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மதம், சாதி, பொருள், எல்லை முதலிய பிரிவுகளை கடந்து இந்த பாடல் எல்லோர் மனதிலும் நோக்கி சென்றிருக்கிறது என்பதை இந்த பாடலுடைய பெருமையாக சொல்லலாம். அந்த பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறன் தரவாதா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதன்றே நீர் வழிபடும் புனை போல ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியால் தெளிந்தன மகளின் மாட்சி பெரியோரை வியத்தெழுவிலமே சிறியோரை இகழ்தல்
அதனினும் இளமே என்று அந்த பாடல் அமைகிறது. வாழ்க்கை வெற்றியின் வளமான உச்சத்தை வரையறுக்கும் பாடலாக அமைகிறது. எனவே இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் எல்லா ஊரும் என் ஊரே, எல்லோரும் எனக்கு உறவினரே என்று சொல்கிற அந்த பொதுமை சிந்தனை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சைவ சித்தாந்தம் பேசுகிற தீதும் நன்றும் பிறந்தரவாரா, தாம் செய்கிற நல்வினை தீவினைகளில் தான் ஒருவனுக்கு பயனாக அமைகிறது என்பதை மிக அருமையாக சொல்லுகிறது. இந்த உலகம் நிலை இல்லாதது என்பதை சாதலும் புதுவதன்றே என்று பேசுவதை பார்க்கிறோம். எனவே விதிவழி வாழ்க்கை அமைவதைத்தான் நீர்வழி படியும் புனை போல என்று அந்த பாடல் பேசுகிறது. ஆனால் இன்னொரு செய்தியும் அந்த பாட்டிலே அருமையாக அமைத்திருக்கிறார். பெரியோரை வியத்தலுமிலமே, மாட்சிமகுடைய பெரியோரை வியத்தலுமிலமே, அதைவிட ஒரு சிறப்பு சிறியோரை இகழ்தல் அதனிலுமிலவே. எனவே தனக்கு கீழே இருப்பவரை இகழ்தல் என்பது நாம் சமூகத்திலே நிறைய பார்க்கிறோம். ஆனால் தன் கீழே இருப்பவரை இகழ்தல் கூட செய்ய மாட்டேன் என்று வாழ்ந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை நாம் புறநானூற்றிலே காண முடிகிறது. கொடை சிறப்பு எப்படி இருந்திருக்கிறது? சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மக்கள் அனைவருமே எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் வீரமும் கொடையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாக செல்வத்தின் பயன் ஈதல் என்பதுதான் தமிழருடைய வாழ்க்கை நெறி. ஈதல் இசைப்பட வருதல், ஈதல் இசைப்பட வாழுதல் என்று சொல்லுவான் வள்ளுவன். கடையேழு வள்ளிகளின் கொடை நம் நெஞ்சை ஈர்க்கிறது அல்லவா? எனவே பாரி வழங்கிய அந்த முல்லைக்கு தேர், பேகன் மயிலுக்கு வழங்கிய அந்த போர்வை போன்றெல்லாம். ஆனால் இதைவிட ஒரு அற்புதமான, இதுவும் சிறப்பானதான், இதைவிட இன்னொரு சிறப்பு இருக்கிறது புறநானூற்றில். என்ன என்றால், குமணன் என்றொரு அற்புதமான மன்னன், அவன் தம்பியால் துரத்தப்பட்டு காற்றிலே மறைந்து வாழ்கிறான். அப்போது பெருஞ்சாத்தன என்ற புலவர் போய் அவனை பாடுகிறார். எனவே அந்த புலவனுக்கு பரிசு தர வேண்டும் என்று குமணன் நினைக்கிறான். ஆனால் காட்டிலே வாழ்கிற காரணத்தினாலே அவனிடம் ஒன்றுமில்லை. ஆனாலும் பரிசு தர வேண்டும். தன் தம்பி தன் தலைக்கு கொண்டு வந்தால், தன் தலையை கொண்டு வந்தால் பரிசு தருவதாக அறிவித்திருக்கிறான். எனவே குமணன் என்ன செய்தான் என்றால், தன் இடுப்பிலே இருக்கிற வாளை எடுத்து பெருஞ்சாத்தனாரிடம் கொடுத்து, என் தலையை வெட்டி எடுத்து செல்லுங்கள், என் தம்பியிடம் பரிசு பெறுங்கள் என்று கூறுகிறான். இந்த வாள் தலையை வெட்டி எடுத்து போ என்று இந்த குமணன் சொல்லுகிற அந்த செயல் இருக்கிறதே, அதை பெருஞ்சித்திரனார் ரொம்ப அருமையாக பாடுகிறார். நாடு இளந்தனினும் நனி இன்னாது என வாழ் தந்தனனே தலை எனக்கு ஈய தன்னில் சிறந்தது பிரிது ஒன்றியின்மையின். இதைவிட ஒரு சிறந்த கொடைத்தன்மை இருக்க முடியுமா என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். ஏனென்றால் தன் உயிரையே கொடையாக தருவது என்பது தமிழர்களினுடைய தலை சார்ந்த வாழ்க்கை நெறியை நாம் காண முடிகிறது. அதனால்தான் மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நெறி தாம் ஆய்ந்தனரே என்று புறநானூறு பேசுகிறது. எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையில்லாத வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையிலே புகழ் ஒன்றை நிலைநிறுத்திவிட்டு நிலையற்ற இந்த வாழ்க்கையை யாரும் விரும்பாமல் இருக்கிறார்கள். அதனால மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நெறி தாம் ஆய்ந்தனரே என்று அந்த அருமையான தொடர் எல்லோருக்கும் பொருத்தமானதானே. மன்னர்கள் இன்முகத்தோடு பசிப்பினி மருத்துவராக விளங்கியமையும் ஒரு பாடல் சொல்லுகிறது. பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ சேய்த்தோ கூறுமின் எமக்கே என்று கிள்ளி வளவன் சிறுகலான் பண்ணனை பாடுகிறார். எனவே மன்னர்கள் பசிப்பினி மருத்துவராகவும் விளங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது. பொதுவாக இரவலருக்கு ஒரு நாள் கொடுக்கலாம், அல்ல என்றால் 2 நாள் கொடுக்கலாம். ஆனால் பல நாள் வருகிறார்கள் என்றால் பொதுவாக யாரும் கொடுப்பதை மறுப்பார்கள். ஆனால் சங்க இலக்கியத்திலே ஒரு அற்புதமான மன்னன் இருக்கிறான். அவன் எப்போதெல்லாம் எத்தனை நாள் வந்தாலும் அவன் இன்முகத்தோடு கொடுக்கிறவனா இருந்திருக்கிறான். அவன்தான் அதியமான் என்று ஔவையார் பேசுகிறார். 1 நாள் செல்லலும் 2 நாள் செல்லலும் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விரிப்பின் மாதோ என்று ஔவையார் பேசுகிறார். எத்தனை நாள் வந்தாலும் கொஞ்சமோ முகம் மாறாது.
அதே தலைநாளிலே முதல் நாளிலே எப்படி கொடுத்தானோ அதே மனத்தோடு, அதே இன்பகத்தோடு, அதே இன்சொல்லோடு கொடுக்கிறவன் அதியமான் என்று அவை பேசுவதை எத்தனை அளவுக்கு கொடை உணர்வோடு, கொடை உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அதிலே காண முடிகிறது. அதனால்தான் மாறி பொய்ப்பினும் பாரி பொய்யான் என பாரியின் வன்மையை, கொடைத்தன்மையை பாடுகிறார் கபிலர். மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் என்று யாரும் தர்மம் செய்யவில்லை. அதுதான் சங்க இலக்கிய மன்னர்களுடைய சிறப்பு. வறுமை பார்த்துதான் அவர்கள் கொடை வழங்கினார்களே தவிர மறுமை பார்த்து கொடை வழங்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, அவர்களுடைய ஆட்சி நெறி எப்படி இருந்தது? ஆட்சிக்கு புது நீதியும் புது நெறியும் வகுத்தவர்கள் மணிநீதியும் பொற்கை பாண்டியனும் பாண்டிய நெடுஞ்செழியனும் என்பதை அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் அறியலாம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும், குடிதொழில் கோலோச்சும் மன்னவன் அடிதளி நிற்கும் உலகு என்று வள்ளுவம் அழகாக பேசுகிறது. மருதநில நாகனார் என்ற அந்த புலவர் நன்மாறனுடைய ஆட்சியை மிக சிறப்பாக பேசுகிறார். நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம்கிறார். எனவே அங்கே இருந்த மன்னர்கள், சங்ககால மன்னர்கள் எதை தன் முதன்மையாக நினைத்தார்கள் என்றால் அறநெறி. எந்த நிலையிலும் அறநெறியை தவறாமல் தன்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். வரி வாங்கும் முறையில் கூட மிக அற்புதமான நெறியை அவர்கள் கடைபிடித்தார்கள். என்ன? காயினல் அறுத்து கமலம் கொளினே எனும் பாடலில் மிக அருமையாக பிசிராந்தையார் சொல்கிறார், நீ அளவாக வரி வாங்கினால் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக பயிரை அறுத்து அதனை யானைக்கு போட்டால் அது பல நாள் தின்னும். ஆனால் யானையை விட்டு மேய்த்தால் அது ஒரு நாளிலே அழிந்துவிடும். அதுபோல நீ அளவுக்கு அதிகமான வரி வாங்கினால் மக்கள் துன்புறுவர் என்பதை மிக அருமையாக ஒரு செயலின் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறார் பிசிராந்தையார். அதைவிட சிறப்பு, அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் மிக வளமாக வாழ்ந்திருக்கிறார்கள். உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று எதுவென்றால் பிசிராந்தையார் பாடல். அவரிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கு வயது முப்படைந்து விட்டது, ஆனால் ஏன் நரைக்கவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யாண்டு பலவாக நிறையிலவாகுதல் யாங்காகிர் என வினவுதராயின் மாண்ட மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று பேசுகிறார். என்ன அப்படின்னா, மாண்புடை மனைவி வீட்டிலே இருக்கிறார், அறிவான பிள்ளைகள், குறிப்பறியும் வேலைக்காரர்கள், யாருக்கும் தீங்கு செய்யாத அரசன், மக்களை காக்கிற அரசன். அது மட்டுமல்ல, கல்வி கேள்விகளில் சிறந்த அறிஞர்கள் வாழும் என்னுடைய ஊர். எனவே எனக்கு எப்படி நரைக்கும் என்று கேட்பது அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு மன்னனும் எப்படி சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பிசிராந்தையார் பாடல் நமக்கு சொல்லுகிறது. இன்று நமக்கு நரைத்து விடுகிறது, வாழ்க்கையில் எல்லாவித துன்பங்களும் வந்து விடுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, போர் அறம் எப்படி இருந்திருக்கிறது? ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடையரும் பேணி தென்புலம் வாழ்வதற்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதிரும் எம் அம்பு கடிவிடுதும் அரண் சேர்மீன் என்று போருக்கு முன்னதாக அறிவிக்கிற பழக்கம் மன்னர்களிடையே இருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. என்ன அற்புதமான அறம்! நினைத்து பாருங்கள். போருக்கு முன்னே பசுக்களும் பார்ப்பனரும் பெண்டிரும் நோயுடையோரும் தென்புலம் வாழினருக்கு அருங்கடன் இருக்கும் புதல்வர்களும் புதல்வரை பெறாதவரும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள், நீங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று மன்னர்கள் நினைத்திருக்கிறார்கள். இதனை நெட்டிமியார் பாடல் மிக அற்புதமாக நமக்கு உணர்த்துகிறது. இன்று போரிலே அறமில்லை என்று பார்க்கிறோம். மக்கள் வாழும் இடங்களில்தான் குண்டுமலை மீது லட்சக்கணக்கானவரை கொள்ளுகிற வழக்கம் இன்றைய போர் முறையிலே அமைந்திருக்கிறது.
அப்படிப்பட்ட எதேச்சக்காரர்கள் இறையோடு இரவாக விரட்டப்படுவதும் நாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே போரிலே கூட மிகச்சிறந்த அறத்தை பின்பற்றி எல்லோருக்கும் நன்மை என்கிற வாழ்க்கை முறையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே மன்னர்கள் மட்டும்தான் வீரமாக இருந்தார்களா, அல்லது போரிலே ஈடுபடுகிற வீரர்கள் மட்டும்தான் ஆற்றலுடைய மறவர்களாக இருந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. பெண்களும் கூட மிக பெரும் வீரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தமிழச்சிகள் ஆற்றல் படைத்த வீரத்தின் விளைநிலமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புறநானூற்றிலே நாம் காண முடிகிறது. நச்செல்லையார் என்கிற புலவர் மிக அருமையாக பாடுகிறார். என்ன, ஒரு தாய் தன் மகன் புறமுதுகிட்டு விட்டான் என்று செய்தியை கேள்விப்படுகிறார். அந்த கேட்ட தாய் வருந்துகிறாள், துன்புறுகிறாள். அவள் அப்படி என் மகன் புறமுதுகிட்டான் என்று சொன்னால் அவன் பால் குடித்த மார்பை அறுப்பேன் என்று சொல்லிவிட்டு போர்க்களம் நோக்கி ஓடுகிறாள். அங்கே பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. அந்த வீரரின் பிணங்களை ஒன்றொன்றாக புரட்டி பார்க்கிறாள். தன் மகன் பிணத்தை புரட்டுகிற பொழுது அவன் மார்பில் விழுப்புண்பட்டு இறக்கிறான். அப்போது அவன் இறந்து விட்டானே, விழுப்புண்பட்டு இறந்து விட்டானே என்று அவள் வருந்தவில்லை. மாறாக மார்பிலே விழுப்புண்பட்டு இருந்திருக்கிறான் என்ற அந்த நிலையை அறிந்தவுடன் அறிந்து பெற்ற நாளினும் பெரிது மகிழ்ந்தாள் என்று எழுதுகிறார் நச்சலையார். எனவே பெற்றதை விட அன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலாம் அந்த தாய் என்று நச்சலையார் எழுதுகிறார். எனவே எந்த அளவிற்கு தன் பிள்ளை பெருமைக்குரிய வீரனாக இருக்க வேண்டும் என்று அந்த தாய் நினைத்திருக்கிறாள். பெறுவது மட்டும் என் நோக்கமல்ல, அவன் புகழ் பெறுவதுதான் என் நோக்கம். ஈன்ற பொழுதினும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? மூத்த குடியில் பிறந்த முதல் பெண் துணிச்சலோடு இருப்பதை நாம் புறநானூற்றிலே காணப்படுகிறது. அவளுடைய வீரம் நம்மை வியக்க செய்கிறது. இப்படியும் ஒரு பெண் இருக்க முடியுமா? முதல் போரிலே தந்தை இறந்து விட்டான், மறுநாள் போரிலே கணவன் இறந்து விட்டான். போதும், இந்த துன்பத்திற்கு மேல் இன்னொரு துன்பம் வேண்டுமா என்று நினைக்கவில்லை. ஆனால் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். தேசப்பற்று மிக்க அந்த தாய் என்ன செய்கிறாள் என்றால், தன் இனி யாரை போருக்கு அனுப்புவது என்று நினைக்கிறாள். அப்போது தன் ஒரே மகனை வெள்ளை துணி உடுத்தி பரட்டை தலைக்கு எண்ணெயை தடவி போர்க்குளம் நோக்கி போ என அனுப்புகிறார். சிறுமுகம் நோக்கி நட என்று அவனைக்கிறார். எனவே இந்த இழப்புகளை எல்லாம் கவலைப்படாமல் இந்த தேசம்தான் நமது முதல் உயிர் என்று வாழ்ந்திருக்கிற அத்தகைய வீரத்தை நினைத்து நினைத்து பார்க்கிற போதெல்லாம் நெஞ்சம் ஈரத்தால் கசிகிறது என்பதுதான் சொல்லப்படுகிறது. சரி, புலவர்களின் மான உணர்வு எப்படி இருந்திருக்கிறது? இன்றைக்கெல்லாம் பார்க்கிறோம், பொய்யானவரை பலகாலம் துதி பாடுகிற பெருங்கூட்டம் நிறைந்து விட்டதை பார்க்கிறோம். ஒரு காலம் பொய்யானவரை பாடமாட்டேன் என்று பெருமை உடையவர்கள் சங்ககால புலவர்கள். தன்மானத்துக்கு ஒரு குறை வரும் என்றால் பரிசை தூக்கி எறிவதும் அவர்களை சினப்பதும் தன்னுடைய செயலாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கபிலர் திருமொழிக்காரியிடம் சென்று கேட்கிறார், பொது நோக்கு ஒழிக புலவர் மாட்டே என்று சொல்கிறார். எனவே வருகிற புலவனை எல்லாம் ஒரே மாதிரியாக கருதுகிறாயே, அறிவுடையவன் ஆற்றலுடையவன் என்று அவரவர்களின் தகுதி அறிந்து பரிசு தர வேண்டாமா? எல்லோருக்கும் ஒரே மாதிரி பரிசு தருவது என்பது தவறல்லவா என்று சுட்டி காட்டுகிறார் கபிலர். இளநகனார் என்கிற புலவர் மிக அருமையாக சொல்கிறார், இந்த வயிற்றுப்பாட்டுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்தல் வேண்டில் பொய் கூறேன் மெய் கூறுவல் என்று பேசுகிறார். ஒரு நாளைக்கும் பொய் சொல்ல மாட்டேன். வாழுதல் வேண்டும் என்பதற்காக, வசதிகள் வேண்டும் என்பதற்காக நான் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, பரணர் பொய்யாக பாடமாட்டேன் என்கிறார். பீடில் மன்னர் புகழ்ச்சி வேண்டி செய்யாக கூறி கிளத்தல், செய்யா கூறி கிளத்தல் எய்தாதாகின் எம் சிறு சென்னாவே என்கிறார். மன்னரை புகழ வேண்டும் என்பதற்காக அவன் செய்யாத ஒன்றை ஒரு காலம் என் நாக்கு சென்னா பாடாது என்று அவர் சொல்கிறார். வறுமைதான் வறுமை. தாய் போராடி மனைவி தன் குழந்தைக்கு பால் ஊட்ட முடியவில்லை. பால் என்று வறண்டு போய் கிடக்கிறது. இருந்த போதும் பரிசிலுக்கு வருகிறான் புலவன். பெருஞ்சத்தனார் பாடுகிறார்,
நீ விருப்பமில்லாமல் தரும் பரிசு யானையாக இருந்தாலும் அதை பெறமாட்டேன் என்ற அந்த வறுமை நிலையிலும் அவருடைய செம்மையை நாம் காண முடிகிறது, பார்க்கிறோம். ஔவையார் அவர்கள் பரிசு பெற செல்கிறார் அதியமானிடம். அவன் காலம் தாழ்த்துகிறான். எதற்கு காலம் தாழ்த்துகிறான் என்று சொன்னால், அவை இன்னும் சில நாள் இங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவைக்கு கோபம் வந்து விடுகிறது. அவை சொல்கிறாள், எத்திசை செல்லிடும் அத்திசை சோரே என்கிறாள். நீ மட்டும்தான் பரிசு கொடுக்கிறவனா? எத்தனை மன்னர்கள் பரிசு கொடுக்க காத்திருக்கிறார்கள், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போவதை பார்க்கிறோம். குமரன் பெருஞ்சித்திரனாருக்கு தந்த பரிசை என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு புலவன் வறுமையால் பரிசு பெற போகிறான். அந்த பரிசை வாங்கி கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்து என்ன சொல்கிறான் அந்த புலவன் தெரியுமா? பெருஞ்சித்திரனார் என்கிற அந்த புலவன், எல்லோருக்கும் கொடு, யாராருக்கெல்லாம் கொடு, நீ நயந்து உறைவினருக்கும் பன்மான் கற்பின் நின் கிளை முதலோருக்கும் கடும்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோருக்கும் இன்னார்க்கு என்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயே எல்லோருக்கும் கொடுமதி என்று சொல்கிறான். எனவே யாரெல்லாம் உதவி என்று கேட்கிறார்களோ, நீ யாரையெல்லாம் விரும்புகிறாய், உன்னை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, அது மட்டுமல்ல உன்னுடைய உறவினர்கள், அது மட்டுமல்ல என்னிடம் கேட்க வேண்டாம் யாருக்கு எவ்வளவு கொடுப்பது என்று, உன் விருப்பம் போல் கொடு, பின்னால் உதவும் என்று பாதுகாத்து வைக்காதே, இருப்பதையெல்லாம் எல்லோருக்கும் வாரி வழங்கு என்று வறுமையிலும் செம்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற அந்த புலவர்களுடைய அந்த என்ன மன உணர்வு அற்புதமாக இருக்கிறது என்பதை நாம் புறநானூற்றி காண்கிறோம். மக்கள் வாழ்வு எப்படி இருந்தது? மன்னிக்க வேண்டும் ஐயா, இந்த நேரம் ஒரு ஒரு 2 நிமிஷம், நன்றி நன்றி, ஒரு 5 நிமிஷம். நன்றி 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 ஐயா. மக்கள் வாழ்வு எப்படி இருந்திருக்கிறது? ஒன்றன் கூரை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. எனவே எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், மனம் ஒன்றி வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஈயனை இறத்தல் இழிந்தென்று அதனது ஈயனை நல அதனினும் இழிந்தென்று என்று. யார் கேட்பது இழிவு, அதைவிட கேட்பவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது அதைவிட இழிவு என்று நினைத்திருக்கிற அந்த வாழ்க்கை மிகச்சிறப்பான வாழ்க்கையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நட்பு எப்படி இருந்திருக்கிறது அதை சொன்னால், புறநானூற்றிலே இருக்கிற நட்பை போல உலகத்தில் வேறெங்கும் நட்பை பார்க்க முடியாது. நவில் தரும் நுண்ணியம் போல் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று வள்ளுவன் பேசுவான். அதுபோல அவ்வைக்கு அதியமான் நட்பு இருக்கிறதே, அது அற்புதமான நட்பு. அதியமான் காட்டிலே சென்று ஒரு அற்புதமான நெல்லிக்கனியை கொண்டு வருகிறான். அந்த நெல்லிக்கனி எப்படிப்பட்டது என்றால், அந்த நெல்லிக்கனியை உண்டால் இறப்பே வராது என்கிற அற்புதமானது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நெல்லிக்கனியை, இறப்பே வராது என்கிற நெல்லிக்கனியை தான் உண்டு வாழத்தான் எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் அதியமான் என்ன செய்கிறான் என்றால், நான் வாழ்வதை விட ஔவையார் வாழ்ந்தால் தமிழுக்கு இன்னும் நல்ல பாடல்கள் கிடைக்கும் என்று கருதி அவைக்கு பரிசாக அந்த நெல்லிக்கனியை தருகிறான். அதற்கு அவ்வை அற்புதமான பரிசாக பாடலில், நான் எப்படி சாகாமல் இருப்பதற்கான அமுதம் போன்ற அந்த நெல்லிக்கனி எனக்கு அளித்திருக்கிறாயோ, அதுபோல நீனும் பல்லாண்டு வாழ்க, நீல மடிமிடற்று ஒருவன் போல் வாழ்க என்று வாழ்த்துகிற அற்புதத்தை காண்கிறோம். அதுபோல கோப்பரும் ஜோழனும் பிசிராந்தனும் ஒருவரை பார்க்காமல் அந்த அற்புதமான நட்பு இருக்கிறதே. தான் இறக்கிற போது, வடக்கிறந்து இருக்கிற போது கூட பக்கத்திலே ஒரு குழியை தோண்டுங்கள், என்னுடைய நண்பன் பிசிராந்தையார் வருவான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நட்பு அற்புதமான நட்பாக பார்க்க முடிகிறது. அதுபோல கபிலர் பாரி நட்பும், பரம்பு மலையை விட்டு கபிலர் பெறுகிற போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்படி ஒரு அற்புதமான நட்பை நாம் கபிலரிடம், நம்முடைய பாரியிடமும் காண முடிகிறது. எனவே புறநானூற்றின் வாழ்வியல் நமக்கு பெருமை அளிக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. தமிழர்களின் அரும்பெரும் புதையல் புறநானூறு. தமிழர்களின் வாழ்வியலுக்கு கட்டுரைக்கும் கலை பொழிலாக புறநானூறு விளங்குகிறது. தமிழரின் வாழ்வியல் வெற்றியின் சாட்சியமாக, சட்ட புத்தகமாக விளங்குகிறது. கால மாற்றத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம், ஆனால் தமிழர்கள் தம் அடையாளங்கள் எக்காலத்திலும் மறந்துவிடக்கூடாது. புறநானூறு தமிழர்களின் முகம். எனவே முகத்தை மறக்கலாமா? எனவே தமிழர் நெறியை காப்போம், தமிழால் ஒன்றுபடுவோம், புது புறநானூற்றை படைப்போம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக அருமையான உரை.
இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் போல இருக்கின்றது. ஆனால் நேரம் போதவில்லை. உண்மையிலே நீங்கள் ஆற்றிய இந்த உரைக்கும் நீங்கள் தமிழ் மொழிக்கு ஆற்றும் சேவையையும் பாராட்டி நாங்கள் 30 செகண்ட் உங்களுக்கு கைதட்டி உங்களை பாராட்டுகின்றோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்கள் புறநானூறு, நன்றி. இந்த புறநானூரை பற்றி நீங்கள் அதில் இருக்கின்ற சிறப்பு அம்சங்கள் பலவற்றை எங்களுக்கு கூறினீர்கள். முக்கியமாக நீங்கள் பாரதிதாசன் பாடலுடனும் ஆரம்பித்தீர்கள். தமிழ் மொழிக்கு அந்த உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது 6 மொழிகளிலே, ஆதி மொழிகளிலே தமிழ் மொழியும் ஒன்று என்று கூறி தமிழ் மொழியை புறநானூறு பெற்று கூறினீர்கள். 400 பாடல்களை கொண்ட புறநானூறு தமிழர் பண்பாட்டை எடுத்துரைக்கின்றது. பகிர்ந்து கொடுக்கும் பழக்கம், மற்ற பிறருக்காக வாழும் பழக்கத்தை சொல்லித்தந்தது புறநானூறு. வீரத்துக்கு முக்கியம் கொடுத்தது. வீரத்துக்கு மட்டுமல்ல, கொடைக்கும் வீரத்துக்கும் ஒரு 2 கண்களாக புறநானூறு கூறுகின்றது. அது தமிழருக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயமாகத்தான் அது இருக்கின்றது. வீரம், மற்றது கொடை. எனக்கு ஒரு நினைவு இருக்கின்றது. நான் இருக்கின்றேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா பாராளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் நீங்கள் கூறிய அந்த கதையை எனக்கு ஞாபகம் ஊட்டினீர்கள். யானைக்கு தீனி போட்டால் பல நாட்கள், யானை தீனியை தேடித்தந்தால் அது ஒரு நாளிலேயே எல்லா தீனியும் அழித்து விடும் என்று எனக்கு அந்த நினைவு இருக்கு. மிக அருமையான பேச்சு. நான் ஒன்றை கேட்க வேண்டும். திருக்குறள் தான் எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு நூலாக கருதினேன். நீங்கள் புறநானூறும் அதுக்கு அதே அளவு அதை ஒரு சிறந்த நூல் என்று கூறினீர்கள். நீங்க அந்த அதிகமானுடைய நெல்லிக்கனி கதையை நீங்கள் நினைவூட்டினீர்கள். நான் நினைக்கின்ற திருக்குறள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. ஆனால் புறநானூறு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. ஆனால் அப்படி பார்க்க போனால் ஒன்று திருக்குறள் முந்தி இருக்க வேண்டும். அந்த அதிகமான எந்த திருக்குறளும் ஔவையாரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் நினைக்கின்றேன். எது முதல் வந்தது? சங்க இலக்கியம் தான். அது திருக்குறளுடைய காலம். திருக்குறள் 15 கணக்கு நூல்களில் ஒன்றாக அல்லவா சேர்க்கப்பட்டு இருக்கிறது. சங்கம் அருவி கால நூலாக இருக்கிறது. இப்போது இலக்கிய வரலாற்றிலே சங்கம் அறிவிய காலத்தின் நூலாக திருக்குறள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சங்க காலத்தில் இருந்த பல வழக்கங்களை திருக்குறள் கண்டிக்கிறது, திருக்குறள் மறுக்கிறது. அதனால திருக்குறள் காலம் கொஞ்சம் பின்னாடி என்று சொல்லலாம். அதனால சங்கம் அறிவிய காலத்தில் தான் அமைத்திருக்கிறார். நன்றி, நன்றி ஐயா. பலர் உங்களிடம் கேள்வி எடுப்பதற்கு அல்லது கருத்து சொல்வதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். இப்போது முதலாவதாக குகணேசன் ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுவார். குகணேசன் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமை. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நான் ஒரு சில கருத்துக்களை கூறிட்டு ஒரு வினாவை தொடுக்க உள்ளேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சங்க தமிழை படித்ததாலோ என்னவோ சுந்தரமூர்த்தி நாயனார் தனது தேவாரத்தில் நீங்கள் இப்ப இறுதியாக கூறியுள்ளார். தம்மையே புகழ்ந்தீச்ச பேசினும் என்ற தேவாரத்தில் ஒரு வரி வருகின்றது, பொய்மையாளரை பாடாதே. நீங்கள் கூறினதை அவரையும் கூறியுள்ளார். பொய்மையாளரை பாடாதே புகழூர் பெருமானை புலவீர்கள். நான் முழுதாயும் சொல்ல நேரம் இல்லாத சொல்லவில்லை. பொய்மையாளரை பாடு. நீங்கள் சங்க எடுத்துப்பார். அது மட்டும் இல்ல, அந்த ஈதலை பற்றி நீங்கள் தொட்டு சென்றீர்கள். அதுக்கும் ஒரு நக்கலாக ஒரு தேவாரம் வருகிறது. மிடுக்கிலாதான வீமனே என்று விஜயனே என்று கூறினும் அந்த வரி உங்களுக்கு தேவையானது
கொடுக்கிலாதான பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. கொடுக்காதவனை போய் நீ பாரியடா பாரி வள்ளல் என்று சொன்னாலும் அவன் கொடுக்க மாட்டான் என்றொரு நக்கலாக தேவாரத்தில் அவர் எடுத்து கூறுகின்றார். அது எனக்கு ஒரு சங்ககால தமிழை அவர் படித்திருக்க வேண்டும் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். அந்த ஈகையை பற்றி கூறும்பொழுது ஐயா நீங்க தொட்டு சென்றீர்கள். அது புறநானூறு 204 தான் உள்ளது. ஈ என இடத்தல் எளிதன்று அதன் எதிர் ஈயேன் அதனினும் இழிந்தன்று அதன் எதிர் கோள் என கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கோளேன் என்றால் அதனினும் கொள்ளேன் என்றால் அதிலும் உயர்ந்தன்று. ஆனா அதுல அந்த தமிழ் அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறபடியே நான் ஒரு நிமிடத்தில் இந்த கருத்தை கூறிட்டு கூறுகின்றேன். ஒன்றை தாயானது அவ்வாறு இடந்து நின்றார்க்கு ஒன்றை ஈயேன் என்று மறுப்பது அதனினும் விளைவானது. கொள்வாயா என விரும்பி கொடுத்தல் இனிது இவ்வாறு கொடுத்தாலும் கொள்ளோம் என்று கூறுவதும் அதனிலும் உயர்ந்தது என்று புறநானூறு கூறுகின்றது என்று கூறி, எனது வினா என்னென்றால் ஐயா, நீங்கள் கணியன் பூங்குன்றனார் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த பாடலை கூறியுள்ளீர்கள். எனது கவலை என்னென்றால் இவர் அதை கூறும் பொழுதே நினைத்தாரா தமிழனுக்கு என்ற ஒரு தனிநாடு இருக்க மாட்டாது என்று? உங்களுக்கு கேள்வி விளங்குறதா? ஏனென்றால் நாம யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லா நாட்டிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் அதை கூறும் பொழுது அவர் மெனக்கண்ணால் அறிந்து கொண்டாரா தமிழனுக்கு ஒரு தனி நாடு இருக்கும் என்று எண்ணவில்லையா என்றாதான் எனது வினா. உங்களது கருத்து என்ன? நாம எல்லா நாட்டையும் எங்கட நாடு என்று சொல்றோம், எங்களுக்கு ஒரு நாடு இல்லையே. தமிழின் தனி நாடு என்பதை பற்றி அவர் ஆமா, ஆனால் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் அதைத்தான் வலியுறுத்துகிறார். ஐயா சொல்லுங்க 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 கொஞ்சம் தடங்கள். அதாவது நாடுகள் பல இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் எல்லோரும் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதற்காகத்தான் யாவரும் கேளீர் என்று சொல்கிறார். அதனால எல்லோரும் நம்முடைய உறவுகள் என்கிற ஒரு பொதுமை சிந்தனையை அவர் நமக்கு வழங்குகிறார். அது சரி ஐயா, அதுல ஒரு பிழையும் கிடையாது. ஆனா அந்த நம்ம அப்படியான நிலைமை இருந்து நமக்கு ஒரு நாடு இதுவரையில் இல்லையே என்றதான் எனது கவலை. எனவே உங்கள் மறுமொழிக்கு நன்றி ஐயா. நன்றி 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 குணேசன் மாஸ்டர் அவர்களுக்கு. மிக அருமையான கேள்வியை கேட்டீர்கள். எல்லோருக்கும் அது ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எங்களுக்கு ஒரு நாடு இல்லையா என்பதுதான். நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அடுத்ததாக சுகேந்திர மாஸ்டர் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் கருணாசேகர், பேராசிரியர் கருணாசேகர், நீங்கள் புறநானூரை பற்றி கூறுகிறீர்கள் என்று கூறினதுமே நான் இதை கட்டாயம் கேட்க வேண்டும் என்று வந்தேன். ஏனெனில் நாங்கள் சிறுவயது பள்ளி பருவத்தில் அகநானூறு புறநானூறு இதுகளை பற்றி கதைத்திருக்கிறோம். அப்போது புறநானூற்றில் ஔவையார், கபிலர் இவர்களை பற்றி எல்லாம் அதிகமாக படித்திருக்கிறோம். அதற்கு பிறகு நான் இன்றுதான் இந்த புறநானூற்றை பற்றி நீங்கள் ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது எனக்கு அப்போது படித்த ஞாபகம் வந்தது. எல்லாம் முன்பு படித்தது புறநானூற்றில் அறம், பொருள், வீடு இவைதான் புறநானூறு என்று. அதில் 400 பாடல்கள் இருக்கின்றன. 157 ஆசிரியர்கள் பாடியிருக்கிறார்கள் என்று எல்லாம் படித்திருந்தேன். ஆனால் அவற்றை எல்லாம் இன்று நீங்கள் எங்களுடைய மனதில் அப்படியே ஆழமாக பதித்து விட்டீர்கள். அதற்கு மிக்க நன்றி ஐயா. மீண்டும் புறநானூறு மட்டுமல்ல, அகநானூறு இப்படியான இதுகளை எங்களுக்கு சங்க தமிழில்
தமிழ் இருந்த காலத்தில் கூறியது, அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியதை இனியும் வந்து எங்களுக்கு கூறும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் தர்மம் அந்த காலத்திலேயே பெண்களுடைய ஆதிக்கம் இருந்திருக்கிறது என்றதை எல்லாம் நீங்கள் இப்போதும் என்று கூறினது மிக்க நன்றாக இருந்தது ஐயா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி 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 சகோதரி அவர்களுக்கு நன்றி. சுகேந்திர மாஸ்டர். அடுத்ததாக ராதே மாஸ்டர் தன்னுடைய கருத்தை கூறுவார். நன்றி லிங்கரத்னம் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஐயா, உங்களோட பேச்சு அருமையிலும் அருமையான பேச்சு. எனக்கு அதை கேட்க அப்படியே போல இருந்துச்சு. எனக்கு இந்த புறநானூரை பற்றியோ தொல்காப்பியத்தை பற்றியோ அவ்வளவு விளக்கம் இல்லை. ஆனாலும் எனக்கு திருக்குறள்ல கொஞ்சம் விளக்கம் இருக்கு ஐயா. ஆனா அந்த திருக்குறள் எனக்கு அதுதான் நீங்கள் எல்லாரும் இதுல ஒவ்வொருத்தரும் அந்த கதை கேட்கல. எனக்கு அந்த எல்லாத்த கதையையும் கேட்டா திருக்குறள் எப்படியோ அதுக்குள்ள வருது. அப்ப தொல்காப்பியத்தை பற்றி வந்து கதைக்கிறவர் திருக்குறளை மேற்கோள் காட்டினோம். புறநானூரை பற்றி இன்றைக்கு நீங்கள் வந்து கதை கேட்கல, நீங்க திருக்குறளை மேற்கோள் காட்டினீங்க. நான் திருக்குறள் படி கேட்கல, திருக்குறள்ல புறநானூறும் தொல்காப்பியமும் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அப்ப நான் யோசிக்கிறேன், நான் முந்தி இது என்ன எது முதல்ல இருந்து வந்தது. ஆனா உண்மையிலேயே தொல்காப்பியமும் புறநானூறும் தான் திருக்குறளுக்கு முதல் வந்ததுன்றது நல்ல விளக்கமா விளங்கிட்டுது. அப்ப இப்ப பார்க்க போனா நீங்க சொன்ன அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதரவாரா என்ற அந்த பாட்டு முழுக்க திருக்குறள்ல அப்படியே வருது இல்லையா ஐயா? மனத்தின்கண் மாசிலநாதன், அந்த அழுக்காறு பொறாமை அதிலெல்லாம் விட வேணும். மற்றது தீதும் நன்றும் நீங்க சொன்ன அழுக்காறு வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது இருக்கா. மற்றது வந்து நீங்க சொன்ன தீதும் நன்றும் பிரதரவாரா, நல்வினை செய்யறது நல்லத வரும், தீமை செய்தா தீமை வரும். மற்றது நிலையாமைய பற்றி சொன்னீங்க, நிலையாமைய பற்றி சொல்லியிருக்கிறார். மற்றது முறை செய்து காப்பாற்றும் மன்னன் என்று சொன்னீங்க, செங்கோலை பற்றி சொல்லி இருக்கிறீங்க. அப்ப பார்க்க போனால் இப்ப நான் யோசிக்கிறேன் என்னன்னா, இந்த திருக்குறள் வந்து பொது நூல் என்று சொன்னதுக்கு அது சரியான பொருத்தமான, மிகவும் பொருத்தமான ஒரு சொல்லு. திருக்குறளை பொது நூல், எல்லாருக்கும் ஏற்ற நூல், எந்த என்றதை வடிவா எல்லாரும் இங்க வந்து கலைச்ச ஆக்கள் எல்லாரும் அதை ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணிடணும். ஏன்னா என்ன பொறுத்தளவுல எந்த கேள்வி என்னன்னா, நாங்கள் இப்ப எல்லாரும் கதைச்சு கொண்டிருக்கிறோம் தமிழர் என்று சொல்லி, தமிழர் அப்படி தமிழர் இப்படி, வீரம் அந்தமான பற்றி சொன்னீங்கள், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளலை பற்றி சொன்னீங்கள். அதெல்லாம் சரி ஐயா, அதுல ஒரு பிள்ளையும் இல்லை. அதெல்லாம் இறந்த காலத்துல நடந்தது. சரி, அப்ப அதுகளை பற்றி நாங்கள் இன்னும் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சரி, இலங்கையில சரி, எங்க போனாலும் லஞ்சம் வாங்கினம், ஒரு விதமான முறையாயும் ஒருத்தரும் அரசியல்வாதிகள் கூட ஒரு விதமான முறையாயும் அதை செய்யறதா தெரிய இல்லை. அப்ப நான் சில வேளை யோசிக்கிறேன், இதில பற்றி கதைச்செல்லாம் என்ன பிரயோசனம்? ஏனென்றா சனம் வந்து கதைக்கிறதே ஒழிய, கதைகளை கேட்கணுமே ஒழிய ஒருத்தரும் அதன்படி வாழ கற்றுக்கொள்ளல இன்னும். அப்ப இன்னும் இந்த எத்தனையோ விதமான குறை குற்றங்கள் எல்லாம் எங்களோட சமுதாயத்துல நடந்து கொண்டே வருகிறது. அப்ப அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட் தொட்டு பஸ் வழிய திருக்குறளை பிளாஸ் எல்லாம் வடிவா போட்டிருக்கிறோம். திருக்குறளாயே போட்டிருக்கிறோம். ஆனா அந்த தமிழ்நாட்டுல நடக்கிற சில அட்டூழியங்களையும் அதுகளையும் யோசிச்சால் எனக்கு பார்த்தா நாங்கள் எல்லாம் ஒரு விதத்துல கோழையாள், we are all hypocrites எந்த ஒரு இது வந்து வருது ஐயா. அதை எனக்கு உங்களுக்கு என்னன்னு வடிவா எனக்கு அதை விளங்கப்படுத்துறதுன்னு தெரியல நல்ல தமிழ்ல. அதை யோசிச்சா கவலையா இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு இதை சொல்லவேன். நீங்கள் கழிச்சு கொண்டு போய்க்கே நான் கேட்டுக்கொண்டு இந்த மனத்தில் ஓடுறதெல்லாம் அந்த இப்ப நடக்கிற அந்த சம்பவங்கள். அதுதான் நான் உங்களுக்கு ஒரு சொல்லி அந்த கவலை என்றாலும் சொல்லுவோம், இந்த மனக்கவலையை சொல்லுவோம் என்றதுக்காக சொல்லி இருக்கிறேன். வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி
நன்றி. நன்றி மாஸ்டர், நன்றி. தம்முடைய நல்ல கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமா மாஸ்டர் தன்னுடைய கருத்துக்கள் கூறுவார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா உங்களோட பேச்சு சிறப்பாக இருந்தது, கேட்பதற்கு நன்றாக இருந்தது, பாராட்டுகின்றேன். ரொம்ப நன்றிமா. ஆனால் எங்க சொன்ன மாதிரி நாங்க இது எல்லாத்தையும் கதைச்சு ஆக்களை தூண்ட வேணுமே ஒழிய கதைச்சு போட்டு நாங்க இருக்க கூடாது. நீ என்ன செய்தாய், இந்த நாட்டுக்கு நீ என்ன செய்தா என்றது முக்கியமே ஒழிய எனது பெண்கள் இனத்தில் அவர் இருந்தா அதுக்கு எங்களுக்கு என்றது ஒரு கேள்வி. நாங்கள் தூண்ட வேணும், நாங்கள் செய்கையில காட்ட வேணும் என்றதை அடுத்த உரையில நீங்க சொன்னீங்கன்னா நான் நன்றாக கேட்பேன். இன்னும் பாராட்டக்கூடிய. நன்றி. நன்றி 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 தம்மா மாஸ்டர். இறுதியாக பாபு சமர மாஸ்டர் தன்னுடைய கருத்தை கூறுவார். நன்றி லிங்கானந்த் மாஸ்டர். டாக்டர் கருணாசேகர், உங்களுடைய பேச்சுக்கு மிக்க மிக்க நன்றி. 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 நல்ல உதாரணங்களை கூறினால் அனைவரும் கூறிவிட்டார்கள். இப்பொழுது நான் இங்கு இந்த இன்றைய நிகழ்ச்சிகளின் அறிவித்தலை சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று இரவு 8 மணிக்கு நன்றி ஐயா. இன்று இரவு 8 மணிக்கு ஒரு பேச்சு நடைபெற இருக்கிறது. மூவர் கலந்து கொள்கின்றார்கள். இலட்சியம் நிறைவேற அவசியம் தியாகமா தியானமா என்ற ஒரு தலைப்பின் ஊடாக மூவர், வசந்தி, சதீஷ், டாக்டர் சந்திரிகா மூவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது இன்று இரவு 8 மணிக்கு. அதை விட நாளை காலை, நன்றி ஐயா, நாளை காலை 9:30 மணிக்கு எங்கள் நேரம், யூகே நேரம், இளைஞர்களின் ஒழுக்கமுடைமைக்கும் குழந்தைகளின் அறிவுடைமைக்கும் பெரிதும் துணையாக இருப்பது குடும்பமே என்று ஒரு சாராரும், சமூகமே என்று இன்னொரு சாராரும் இங்கே ஒரு பட்டிமன்றத்தை நடத்த வருகின்றார்கள். இதில் குடும்பமே என்ற சார்பில் அனு, ரக்ஷீனா, லக்ஷனா இளைஞர்களாகத்தான் இருக்கின்றார்கள். படங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் குடும்பமே என்ற சார்பிலும், சமூகமே என்ற சார்பில் ரஞ்சனி, லக்ஷ்மி பிரியா, நந்தனா இவர் எல்லோரும் இந்தியாவிலிருந்து தான் வருகின்றார்கள். எல்லோரும் கலந்து கொள்ளவும். பின்பு மதிய நேரம் 11 மணிக்கு இளைஞர்களுக்கான மாதாந்தமாக நாங்கள் இங்கே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். டாக்டர் கருணாசேகர் ஐயா, இளைஞர்களுக்காக அவர்களுக்காக நடைபெறும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சிறுவர்களுக்காக வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சந்தர்ப்பங்களை சிறுவர்களுக்கு வழங்குகின்றோம். அவருடைய மன வளர்ச்சிக்காக. அது இன்று நாளை மதிய நேரம் 11 மணிக்கு நடைபெறும். அதன் பிறகு இரவு 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு ரிலேஷன்ஷிப், உறவு முறை என்பதை பற்றி அருணாச்சலேஸ்வரி, இவர் USA இருந்து, அமெரிக்காவிலிருந்து பேச வருகின்றார். இவர் முன்பு எங்களுக்கு வந்து பேசியிருக்கிறார் பல தலைவர்கள். இவருடைய பேச்சிலும் எல்லோரும் எல்லா பேச்சிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது என்னுடைய கருத்தும் நான் இதை ஒரு விகடமாகத்தான் சொல்கின்றேன். என்றால் ராதே மாஸ்டர் மிகவும் கவலைப்பட்ட, நான் கவலைப்படவில்லை. இதை கேட்டு நான் வாசித்த பொழுது நான் சிரித்தேன். ஆனால் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்தது. அந்த சிலையின் உயரம் 133 அடி உயரமாக இருக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதை சட்டசபையில் வாதிப்பதற்கு எடுத்த போது அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ சட்டமன்ற உறுப்பினர் கூறினார், எதற்காக 132 அடி போதுமே, ஒரு அடி தேவையில்லை என்று கூறினார். அதாவது நீங்கள் இங்கு சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தபடியால் அதை தேவையில்லை என்று கூறினார். அப்பொழுது இது கருணாநிதியின் காலம் என்று நினைக்கின்றேன். அவர் கருணாநிதி எழும்பி கேட்டார் அவரை, அந்த கிறிஸ்தவ சட்டமன்ற உறுப்பினரை, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் தானே, மாமிசம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார். அவர் சொன்னார், சாப்பிடுகின்றேன் என்று கூறினார். சரி, கொல்லாமை என்ற அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பார்த்திருக்கிறீர்களா சொன்னால், நீங்கள் அதை நீங்கள் செய்வீர்கள் தானே, ஆனபடியால் அதற்கும் நாங்கள் ஒரு அடி குறைத்து 131 அடி கூறினார். இப்படியே வந்து கொள்ளும் பொழுது வாய்மை என்ற தலைப்பு வரும் பொழுது 15 பேருக்கு அங்கு நடுங்க துவங்கிவிட்டது. உடல் நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். வேர்த்து விறுவிறுக்க துவங்கிவிட்டது. அப்பொழுது வாய்மையை பற்றி வந்தது. அதற்கு பிறகு கருதியாக வந்தது, இதுதான் சிரிப்புக்குரிய விஷயம், பிறன்மன நயத்தல் என்று எல்லோரும் அதிகமாக பல பேர் எல்லோரும் ஒழித்து ஓடிவிட்டார்கள்.
இப்பொழுது திருவள்ளுவருக்கு நாங்கள் சிலை ஒன்று அமைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அங்கு பீடத்தை மாத்திரம்தான் பார்க்கலாம் என்று அந்த கதையை முடிக்கின்றார்கள். ஏன்னா நாங்கள் ஒன்றையும் பயன்பற்றுவது இல்லை. நன்றி ஐயா, அருமையான பேச்சு. மிகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இப்பொழுதுதான் லிங்காலிங்கன் நிச்சயம் நிச்சயம். நன்றி 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 பாபு மாஸ்டர், அருமையான ஒரு சம்பவத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இப்ப chat பாக்ஸையும் இருக்க வாசிக்க முடியும் என்றால் நன்றா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. டாக்டர் சாரா சோழனான இங்க இங்கிலாந்துல இருந்து கூறியிருக்கின்றார். எக்ஸலண்ட் அண்ட் லேர்னிங். ராதமாசன் நான் உங்களுக்கு ரிங்க மாசம் தருவாரு. You want to say something before I read the news? Read the chat box? Yeah, okay. Go on. சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுங்க. உங்களை வந்து என்ன வீடியோவில் வரட்டாம் பாபு மாஸ்டர், என்ன நீங்க வீடியோவில் இல்ல. Oh, thank you. Sorry about that. Yeah. சொல்ல Okay. நான் தான் இப்ப கழிச்சேனா? Okay, right. நான் chat box வாசிக்கிறேன். டாக்டர் சாரா சிவலோகன் இங்கிலாந்துல இருந்து கூறியிருக்கின்றார். எக்ஸலண்ட் ஆல் லேர்னிங் எக்ஸசைஸ் டு ஆல். தேங்க்யூ டாக்டர் சாரா சிவலோகன் எழுதியிருக்கிறார். திருமதி ராஜ்குமார் சொல்லியிருக்கிறார், இந்தியாவில இருந்து நினைக்கின்றேன். அருமையான விடயங்களுடன் அற்புதமான பேச்சு, நன்றி ஐயா. அதற்கு பிறகு நன்றி நன்றி. ஜெயா கனடாவில் இருந்து கூறியிருக்கின்றார். அருமையான பேச்சு, மிக மிக சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றிகள் முனைவர் கருணாசேகர் ஐயா. அடுத்ததாக காந்தி இங்கிலாந்தில் இருந்து கூறுகின்றார். எவ்வளவு பணம் பொருள் இருந்தாலும் கொடுப்பது கொஞ்சம், எடுப்பது அதிகம். புறமுதுகு காட்டாமல் அஞ்சாமல் வாழ வேண்டும். தமிழன் தமிழனாக வாழ புறநாற்றூற்றை எமது சத்திய நூலாக அரச சபையில் உறுதி எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் பிறவோர் காட்சி என்பது என்ன என்பதை விளங்கி யாவரும் சமம் என்று வாழ வேண்டும். தொகுப்பிற்கு நன்றி. திருமதி சி ராஜ்குமார் கூறியிருக்கின்றார். சண்முகநாதன் ஐயா இறுதியில் அருமையான கருத்து கூறினீர்கள். அருமை அருமை, இதுதான் இன்றைய நிலைமை. காந்தி திரும்ப கூறியிருக்கின்றார். வீரம் தந்தது தாய் முளைப்பாலே. கணபதி ராஜா இலங்கையிலிருந்து கூறியிருக்கின்றார். பாபு சண்முகநாதன் ஐயாவின் பெருமதியான கருத்திற்கு நன்றி. வணக்கம். நன்றி பாபு சண்முகநாதன். இறுதியாக ராதே மாஸ்டர் தன்னுடைய கருத்தை கூறின பிறகு நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்யலாம். மறுபடியும் சந்தர்ப்பத்துக்கு நன்றி ஐயா. உங்களோட பேச்சு மிகவும் அருமையான பேச்சு ஐயா. நான் இதுல ஒரு சொல்ல வேண்டும் என்னென்றால் ஐயா, நீங்க சான்றோர்களை பற்றி சொன்னீங்க. இனி வர்ற சமுதாயத்துக்கு யார் சான்றோர்கள் என்றதுதான் ஐயா என்னுடைய கேள்வி. நீங்கள் அதுக்கு மறுமொழி சொல்லுவீங்களோ? இல்லாட்டி எங்களுக்கு மயில் கணக்க நல்லா நிறைக்க போகுது ஐயா. சான்றோர்கள் மயில் நிறைக்க இல்ல, சான்றோர்கள் இனிமேல் நாங்க எல்லாம் கிளவரா போயிடுவோம். Thank you ever so much ஐயா. Thank you very much. It's a lovely. நன்றி 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 நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த சிறப்புரையாற்றிய பேராசிரியர் கருணா சேகர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நீங்கள் வர வேண்டும். நல்ல இலக்கியங்களை பற்றி நீங்கள் சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். தேங்க்யூ லிங்கா மாஸ்டர். இறுதியாக ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது ராதே மாஸ்டர் கமெண்ட்டை பற்றி திருமதி ராஜ்குமார் கூறியிருக்கிறார். ராதே அம்மா, உங்கள் ஆதங்கம் எங்களிடமும் உள்ளது என்று எழுதியிருக்கின்றார். நன்றி. இப்பொழுது நான் நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்று இரவு 8:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.